ஒரு இளைஞன் ஒரு பெரியவர்கிட்ட வந்தான். ஐயா, எனக்கு மனசு அமைதியாகவே இல்லை. என் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட என் மனசு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொன்னான். உன்னோட மனசு அமைதியாக இருக்கிறத பற்றி என்ன பண்ண முடியும்னு நான் யோசனை பண்ணி வைக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த மரக்கன்று இருக்கு இல்லையா, என் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதை போய் நீ கொஞ்சம் நன்னா அந்த தோட்டத்தில் மண்ணெல்லாம் கடையில் என்ன நீட்டாக குழி வெட்டி அந்த மரக்கன்றை நட்டுட்டு வாயேன் கொஞ்சம். நானும் ரொம்ப நாளாக அந்த முயற்சி பண்ணுறேன், எனக்கு முடியவே இல்லை, நீ கொஞ்சம் அதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஐயா, அதுக்குள்ளே நீங்கள் யோசனை பண்ணி வைங்க. கண்டிப்பாக அந்த மரக்கன்றை எடுத்துன்னு போனால் பார்த்தா அந்த பாறை மாதிரி இருந்த அந்த இடம் நல்லாவே இல்லை. அதில் நிறைய குடமாக தண்ணியை கொண்டு கொட்டினான். அந்த பாறையெல்லாம் கொஞ்சம் இலகி கொடுத்ததும் நல்லா கடப்பாறையை எடுத்து நல்லா டொங்கு 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 டொங்குன்னு இடித்தான். அதுக்குள்ளெல்லாம் சரளை, கற்கள், புல், முள் தான் இருந்தது இல்லையா, இது எல்லாத்தையும் வாரி நல்லா தூக்கி போட்டான். அப்போது அவனுக்குள்ள தோணித்து, எவ்வளோ அழகான மரம் இது. இந்த மரம் சாதாரணமாக மரத்தினால் வரக்கூடிய பயன்கள் கொஞ்சமாக நஞ்சமாக. இந்த மரங்கிறது மனிதர்களுடைய கரிமல வாயுவெல்லாம் கிரகிச்சுட்டு எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறது. மரம் நிழல் கொடுக்கறது. ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மனுஷாலான மக்கள்லாம் பழங்கள், காய்கள், பூக்கள், இப்படி பல விதத்துலேயும் இதுகள் நமக்கு பயன்படுறது. இதோட தண்டு, வேறு இதுகள்லாமும் மருத்துவத்திலலாம் பயன்படுறது. அது மரங்கிறது எவ்வளோ சிறப்பானதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை நான் நடப்பறேன் அப்படின்னு நினச்சிட்டான். அவன் நல்லா அந்த குழியை வெட்டச்ச, சரளை கற்களை எடுத்து போடச்ச, அதுக்கப்புறம் தண்ணி கொட்டச்ச, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இடத்துலாம் அந்த மரக்கன்று நடுறதுக்கு வாட்டமாக சௌகரியமாக பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிச்ச மரத்தை பற்றியே நினச்சிட்டே எல்லா வேலைகளையும் பண்ணினான். அப்புறம் மரக்கன்றை எடுத்து அந்த குழியில் வச்சான். திருப்பி எல்லா மணலையும் எடுத்து அதை மூடிட்டு இருக்க மாதிரி சின்ன கெட்டியாக நட்டான். ஒரு 2 தவளை தண்ணியை அதில் கொஞ்சம் தெளித்தான். அதுக்கப்புறம் யாராவது வந்தாக்க இந்த மரக்கன்றுக்கு தண்ணி கொட்டட்டும் அப்படின்னு ஒரு 4 தவளை தண்ணியை பிடிச்சி அது பக்கத்தில் வச்சான். ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது எனக்கு. சரி, இதுக்குள்ளேயே அந்த பெரியவர் நம்ம மனசுக்கு அமைதிக்கு என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவரை போய் கேட்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆட்சி முடிக்கிற வேலைகள் பண்ணுறதுக்கு அங்கேருந்து திருப்பி இந்த பெரியவர்கிட்டயே வந்தான். பெரியவரே, மரம் நட்டுட்டேன், மரக்கன்று நட்டுட்டேன் அப்படின்னு. நீ எங்கேயாவது மரக்கன்று எடுத்துன்னு போனேன், இப்போ நீ என்னத்தை நினச்சிட்டு போனேன்? எதை மரத்தை தான் நினச்சிட்டு போனேன், இந்த மரக்கன்று நிறத்தை பற்றி தான் நினச்சிட்டு போனேன். மண்ணெல்லாம் வெட்டுச்சு, நீ என்ன நினச்சிட்டு இருந்த? அப்போ அந்த மரக்கன்றை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ அப்புறம் அந்த சரளை கற்கள், அந்த புல், பூண்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முள் இதெல்லாத்தையும் எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல இந்த மரம் வளர்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்க. அப்போ என்ன நினச்சிட்டு இருந்தேன்? அப்புறம் இந்த மரத்தை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தேன். மரம் நட்டப்புறம் என்ன நினச்சிருந்தேன்? இந்த மரம் இன்னிலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெருசாக வளரும், இது எவ்வளோ பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும். இந்த மரங்கள் உயிர் வழிகின்ற நல்ல ஒரு ஆக்சிஜனை நமக்கெல்லாம் கொடுக்கறது. மரமாக இருந்தாலும் இதில் எவ்வளோ பழங்கள்லாம் பழுக்கும், இது வயிற்று பசியெல்லாம் நீக்கிறது. இந்த மரம் வெறுமை இருக்கிறதா இருந்தால் கூட நிழல் கொடுத்து வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது. இதோட வேறு, இதோட செடி, இதோட கொடி, இதோட பட்டை எல்லாமே மருத்துவத்துக்கு கூட உதவியாக இருக்குது. மரம் தான் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. மரத்தை பற்றி மட்டுமே தான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு. இனிமேல் கவலைப்பட்டிருந்தியா? அந்த கவலை பற்றி நினச்சிட்டியா இல்லை அமைதியாக தான் இருந்தியா? ஆனால் மறந்து பற்றி எனக்கு கவலையை அது நினைக்கவே இல்லை. நான்
அமைதியாக இல்லை அப்படின்ற எண்ணமே எனக்கு வரல. ஏன்னா அதை பற்றி நான் நினைக்கவே இல்லையே. இப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆமாம், என் மன அமைதிக்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். மனசை ஒரு முகப்படுத்தி நீ இந்த மர கன்றை நடும் பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு நீ உன்னை பற்றியும் உன் கவலை பற்றியும் நினைக்கல இல்லையா? அப்போ உன்னோட மனசு எதை அடைஞ்சிது? ஆமாம், ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. நான் விட ஒரு மூச்சுமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. நான் என் மனசை ஒருமுகப்படுத்தி நான் இந்த மரத்தை பற்றியே நினச்சி அதனுடைய வேலைகளை செய்யும் பொழுது எனக்கு மன அமைதி இருந்ததே. மன அமைதியாக தான் இருந்தது. இதை பற்றி என் மனசு கவலைப்படலையே. இதை போல தான் இந்த நிமிஷம் மனசு அமைதியாக இருக்கா? இருக்கு இல்லையா? இந்த நொடி நமக்கு மனசு அமைதியாக இருக்கா? இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி நொடியாக நிமிஷமாக மணியாக தான் நம்ம அமைதியை தேட முடியும். ஒரேடியாக எனக்கு அமைதி இல்லை, எனக்கு அமைதியாக இருக்க முடியல, என் மனசு ஒரே கஷ்டமாக இருக்குது, கொதிச்சு போயிட்டுருக்கு, எங்கேயாவது அமைதி கிடைக்குமா அப்படின்னா கிலோ 40 ரூபா, கிலோ 100 ரூபா, கிலோ 1000 ரூபான்னு யாராவது நமக்கு அமைதியை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? மன அமைதி அப்படிங்கிறது நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி, அதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்தி. இப்போ தோசை வார்க்கிறோம் அப்படின்னா தோசை வார்க்கிறதுல முழுசாக நம்ம மனசுக்கு செலுத்தினோம்னா அதை இந்த எண்ணெயை தடவி 2 கரண்டி மாவை ஊற்றி அதை பெருசாக வார்த்து அந்த ஓரத்தை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நாள் கழித்து உள்ளாமல் உரியாமல் அதை நல்லா திருப்பி போட்டு அதை எடுத்து தட்டில் வச்சு பார்ப்போம். அந்த ஒரு நிமிஷம் நம்ம பண்ணினது என்னது? தியானம். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் முழுசாக மனசை செலுத்தி ஒருமுகப்படுத்தினாலே நம்ம மனசு அமைதியை அடையும். அந்த மாதிரி ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் தியானம்னு பேர். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் முழு கவனத்தோடையும் முழு உற்சாகத்தோடையும் முழுசாக ஒருமுகப்படுத்தியும் செஞ்சோம்னா நமக்கு அமைதி கிடைக்கும். அமைதி அப்படிங்கிறது நமக்கு வேறு எங்கேருந்தால் நமக்கு கிடைக்காது. அதே போல் நிமிஷமாக நொடியாக அப்படி தான் நம்ம அமைதி நமக்கு கிடைக்கவே வைங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த அமைதிங்கிறது நமக்கு வராது. சென்ற காலத்தை நினச்சி பார்த்தோம்னா அமைதியே இருக்காது. நமக்கு வர காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட்டோம்னா கொஞ்சம் கூட அமைதியே இருக்காது. இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நேரம், இப்போ நான் அமைதியாக இருக்கேன், இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன். இதுதான் உண்மையான சந்தோஷம், இதுதான் உண்மையான அமைதி. இந்த அமைதி எல்லாருக்குமே எப்போவுமே கிடைக்கும். இந்த அமைதியை இன்னொரு வழியிலும் கிடைக்கலாம். அது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்களாவது நமக்கு பிடிச்ச கடவுளை, இல்லை நமக்கு பிடிச்ச மானோ ஆடோ புலியோ நாயோ சிங்கமோ குதிரையோ நமக்கு பிடிச்ச, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு கடவுள் பக்தி இருக்கும், சில பேருக்கு கடவுள் பக்தியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் கடவுள் பக்தியுடையவ பகவானை ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் நிச்சயமாக நமக்கு மனசு அமைதி நிரந்தரமாகவே கிடைக்கும். அந்த மாதிரி பகவானை பற்றி அந்த நம்பிக்கையெல்லாம் எங்கே நிறையா தெரியுது கடவுள் அப்படின்னு கேட்குறவெல்லாம் இருக்கா இல்லையா? அவளும் அவளுக்கு பிடிச்ச ஒரு மான், இல்லை ஒரு மான் படம், அல்லது ஒரு நாய் படம், அல்லது ஒரு யானை படம், அல்ல இயற்கை, கடல், மலை, அருவி, இந்த மாதிரி படங்களை வாங்கி மாட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்துட்டே சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக மன அமைதி கிடைச்சிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.